நிறைய பேர் வந்து குழந்தை முருகனை வேண்டி முருகனுக்காக விரதம் இருந்து குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில தவறுகள் வந்து செய்வாங்க. சமீபத்தில் கூட நான் வந்து என்னோட நேர்காணல் முருகர் பயணத்தில் ஆரம்பித்தப்போ நான் சொல்லியிருந்தேன், முருகர்கிட்ட வேண்டி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவங்க என்ன வேண்டுதல் படி அந்த குழந்தைய முருகர்கிட்ட வேண்டியிருக்காங்க அப்படின்னா, முருகன் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தா நான் உன் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க கார்த்திகின்ற பேர் முருகர் பேர் வைக்கிறேன்னு சொல்லி தான் வேண்டியிருக்காங்க. ஆனால் என்றைக்குமே மனிதன் வந்து ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அவனோட குணம் வேற, கிடைச்சதுக்கப்புறம் குணம் வேற. அது எப்பேற்பட்ட தெய்வ நிலையில இருந்தாலும் அந்த புத்தி வந்து தடுமாற்றம் கொடுத்தணும்னு சொல்லுவாங்க நம்ம விதி. என்னோட குருநாதர் கூட அடிக்கடிக்கு சொல்லுவார், முருகப்பெருமான்கிட்ட ஒரு விஷயம் வேண்டுறப்போ அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க வாழ்க்கையிலும் நடந்தது. முருகப்பெருமாங்க விரதம் இருந்து குழந்தை பிறந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த பேர் வைக்காதீங்க, ஜாதகப்படி இந்த பேர் தான் வைக்கணும்னு சொன்னேன். அந்த அப்பா அம்மா மாறி அவங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. முருகப்பெருமானை சொன்ன வேண்டுதல் நிறைவேற்றலை. குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிக்காயிருக்கு அந்த குழந்தை. அப்போ யதார்த்தமாக நான் வடபழனி கோயிலில் பார்த்து கேட்குறப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன முருகர்கிட்ட சொன்னால் அதை நிறைவேற்றிடுங்க, நீங்கள் சொல்லாத நிறைவேற்றுங்க நான் சொல்ல. நீங்கள் ஒன்று வேண்டியிருப்பீங்களா முருகர்கிட்ட, முருகன் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உன்னோட பேரை வைக்கணும்னு வேண்டிட்டீங்களா நீங்கள்